ஹலோ புட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த லூசிஃபர் 2 எம்புரான் அந்த படத்தோட கதை தான் நண்பா. நண்பா, இந்த வீடியோக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த்தன் ஈராக்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிலிட்டரி டீம் கரெக்டா ஒரு ரூம்குள்ள நுழைய போகும்போது அந்த இடத்துல பயங்கரமான பாம் பிளாஸ்ட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு சொல்றாங்க, இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான சிண்டிகேட் இருக்கு. அதுல ஒரு சிண்டிகேட் பேரு காட் ஆசஸ் அப்படிங்கிறவங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபரோட சிண்டிகேட். இப்ப நம்மளுக்கு படத்துக்குள்ள வராங்க. 2002 இந்தியால ஒரு பகுதியில காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை நடக்குது. அங்க இருக்க ஹிந்துக்கள் எல்லாருமே முஸ்லீம கொடுமையா அடிச்சு கொன்னு அங்க ஒருத்தரையுமே உயிரோட இல்லாம ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும் தப்பிச்சு அங்க இருந்து நம்மளுக்கு மௌசி அப்படிங்கிற ஒரு அம்மா வீட்டுல தஞ்சம் புகுறாங்க. அந்த அம்மா ஹிந்து தான். ஆனா இவங்க எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுத்துட்டு சொல்றாங்க, மசூத், நீ ஒரு விஷயம் மட்டும் உன் பசங்களுக்கு சொல்லிக் கொடு. இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைங்கிறது மத சார்புடையது கிடையாது. இந்த அரசியல்வாதிக மக்களை வச்சு விளையாடுறதுக்காக பயன்படுத்துறது. அதனால மதத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு உன் பசங்கிட்ட சொல்லி கொடுங்குறாங்க. டேய், மெயின் கேட்டை இழுத்து மூடுங்கடா, எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க, போய் நிம்மதியா தூங்குங்கன்னு சொன்னோம்னா அந்த கும்பல் நேரம் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. சுத்தி நின்று ஆரன் அடிக்குது. அந்த சவுண்டை கேட்டோன்னே இந்த மசூத் அவங்களோட வந்தவங்களும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம மசூத் என்ன பண்றாருன்னா, அவரோட ஒரு பையன் சையது, அந்த பையன் பெரிய பையனா இருப்பான், இன்னொரு பையன் சின்ன பையனா இருக்கவனுக்கு வாயை கட்டி இவரோட முதுகுல கட்டி விட்டுட்டு, நீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரம்முக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறாரு. என்ன நடந்தாலும் சரி நீ கத்தக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க கதவை நம்மளுக்கு டிராக்டரை வச்சு அடிச்சு உடச்சிட்டு உள்ள வராங்க. சுத்தி இருக்க அத்தனை பேரை வெட்டி வீசினோம்னா கடைசி அந்த அம்மா கிட்ட வரும்போது அந்த அம்மா கேட்குறாங்க அவரோட பையன்ட்ட, முன்னா இதெல்லாம் யாருடா பண்றாருன்னு கேட்டா பல்ராஜ். பல்ராஜ்ன்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லன் மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அம்மாவை சுட்டு கொன்றுறாரு. இங்க ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லா மக்களையுமே பார்த்தீங்கன்னா கொடூரமா அடிச்சு வெட்டி கொள்றாங்க. நம்ம சையது இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கத்தாம அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. எல்லாரையும் கொன்னு முடிச்சுட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கிருந்து தப்பிச்சு போனா அந்த இடத்தையே கொளுத்திட்டாங்க. தோல்ல கட்டியிருக்க அவரோட தம்பியை தட்டி கொடுத்துட்டு, நீ எதுக்கும் பயப்படாதடா, அண்ணன் இருக்கேன்டா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறடான்னு சொல்லி தட்டி கொடுக்கும்போது தான் பார்க்குறாரு, அவங்க துப்பாக்கியில் அங்கேயும் இங்கேயும் சுட்டதுல அந்த ரூம்குள்ள இருந்த இவர் தம்பி மேலேயுமே குண்டடிப்பட்டு அவர் இறந்துட்டாரு. நம்ம சையத் அப்படியே கதறி அழுகிறாரு, உங்க ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு கரண்டா நடக்கிறத காட்டுறாங்க. நம்மளுக்கு கேரளால கோவர்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரட்டா இருக்க சேட்டலைட் போன்ல இருந்து கிஷோருக்கு அடிக்கிறாரு. நம்ம கிஷோரோட பேர் கார்த்தி. அவர்கிட்ட கேட்குறாரு, சார் திடீர்னு பஜரங்கியோட கண்ணு கேரளா மேலே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு, அது உண்மையா, அது எதுக்காகன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா, அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தரல, நான் உனக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டீஃபனை பற்றி உன்கிட்ட கேட்டிருந்தேனே, நீ விசாரிச்சியா, கண்டுபிடிச்சியா? சார் ஸ்டீஃபனை பற்றி தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் சார் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. இப்போ நம்மளுக்கு பழைய ஸ்டோரிக்குள்ள வருவோம். ஏன்னா அந்த கட்சியோட கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் யார் யார் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு IUF அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல ஆட்சியில் இருக்க கட்சி. இந்த கட்சி ஆரம்பிச்சவர் PK ராமதாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர் போன பார்ட்ல இறந்துட்ட மாதிரி காட்டுவாங்க. அவரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டொவினோ தாமஸ். அவரோட பேர் ஜஸ்பின் ராமதாஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் CM இருக்காரு. அவங்களோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், நம்மளுக்கு பிரியா ராமதாஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் மீட்டிங்காக கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே போய் அவங்க பேசிட்டு வந்தோம்னா இங்கே வீட்டில் CM கார் நிற்கிறத பார்த்தோன்னே சந்தோஷமா வராங்க. என்னப்பா CM சார் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ தான் வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா, இப்போ நீ போய் பேசிட்டு வந்த மீட்டிங் எனக்கு எதிராக செயல்படுற மீட்டிங், அது உனக்கு தெரியுமா? இல்லடா எனக்கு தெரியாதுன்னா, நீயும் எனக்கு எதிராக தான் செயல்படுறேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் கட்சி மீட்டிங்கில் ஒரு முக்கியமான சில முடிவுகளை பற்றி பேச போகிறேன். அதுக்கு நீயோ நம்ம குடும்பத்தை சார்ந்த யாருமே பார்த்தேன்னா எதிராக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம பிரியா சொல்றாங்க, நீ PK ராமதாஸோட பையன், அவரோட கொள்கைக்கும் அவரோட கட்சிக்கும் எதிராக செயல்பட்டேன்னா நான் உனக்கு எதிராக நிற்க மாட்டேன், அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. நம்ம IUF கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா CM மேல கோவமாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கேரளாவில் இருக்க நெடும்பள்ளியில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லிட்டு கோடி கோடியே இவர் ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாளைக்கு அவர் ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அது என்னங்கிறதுக்காக எல்லாருமே ஆவலா இருந்தா அங்க அவர் மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நான் PKR அவரோட பையனா இருந்து இந்த 5 வருஷம் நல்ல முறை ஆட்சி பண்ணேன். நான் உங்கள்கிட்ட ஒரு சபதம் பண்ணேன், ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் கட்சியிலேயே ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்ப IUF கட்சியை விட்டே விலகுறேன். எங்க அப்பாவோட கொள்கையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நான் IUF PKR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். இதை கேட்டோடனே மீடியா மற்ற அரசியல் கட்சி எல்லாமே மிரண்டு போய் அங்க நிற்கும் போது அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது.
அந்த ஹெலிகாப்டர் வந்தோடனே சொல்றாரு, இந்த கட்சியில நம்மளோட கொள்கையை நிறைவேத்துறதுக்காக, ஏன் கூட கை கோர்க்கிறதுக்காக என்னோட நண்பரும், என்னோட குருநாதருமான என் தலைவர் பாபா பஜரங்கி வராரு அப்படின்னு சொன்னா, அதுல இறங்குற பாபா பஜரங்கி வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாரையும் கொடூரமா கொன்ன நம்ம பால்ராஜ் பையா தான். அவர் இப்ப வேற லெவல்ல வளர்ந்து நிக்கிறாரு. சென்ட்ரல்லயே நம்மளுக்கு ஏகேஆர் கட்சி தான் பெரிய கட்சி. அவரோட கட்சியில இருந்து இங்க நம்மளுக்கு கேரளால கூட்டணி வைக்கிறதே நம்ம டொவினோ தாமஸ் மூலியமா கேரளா மொத்தமே ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்மளுக்கு ஃபாரின்ல லண்டனை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசிடென்ட்ல இருந்து எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசணும்னா, செனங்கல் அப்படிங்கிற ஏரியால இருந்து மிகப்பெரிய கன்சைன்மெண்ட், மிகப்பெரிய அளவுல ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் ஏத்திட்டு கிளம்புது. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்போல் ஆபீசர் ராபர்ட்டை வந்து பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க சார். எப்படியாவது நம்மளுக்கு அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க கேரோலின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்ட சொல்லி அவங்க வர்ற பாதையில பாதுகாப்பா இருந்தா, நம்மளுக்கு அங்க கன்சைன்மெண்ட் ஏத்திட்டு கிளம்பும்போது காட்டுறாங்க. அங்க ராபர்ட்ங்கிறவருமே பார்த்தீங்கன்னா, சேர்ந்து பிளான் பண்ணி தான் அந்த கன்சைன்மெண்ட்ட கடத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என் கைக்கு விளங்க மாட்டீருங்க. அதுதான் எனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் கையில விளங்க மாட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. கரெக்ட்டா இது நம்மளுக்கு ரிஸ்க்கான பாதை. இந்த பாதையில கண்டிப்பா ஆள் நிக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, அத பத்தி நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாவ விட்டுட்டு கரெக்ட்டா வேற பாதையில இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மண் பாதையில போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க காரு திடீர்னு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கார நிப்பாட்டிட்டு இருந்தா, சுத்தி நம்மளுக்கு 4 ஹெலிகாப்டர் வந்து நிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸோட இருக்கிற மிலிட்டரி ஹெலிகாப்டர் மாரி. அத்தன பேரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு, அதுலருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ராம் அப்படிங்கிறாங்க நம்ம மோகன்லால் தான். எல்லாரையும் கொன்னதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். ஒண்ணு நம்மளுக்கு ராபர்ட், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் குரூப்போட ஆளு. அவர் கையெடுத்து கும்புறாரு. "ஆபிரகாம் என்னை மன்னிச்சிடு. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாரி செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, கன்ன எடுத்து டக்குனு ஷூட் பண்ணவரு, நம்ம ராபர்ட்ட ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு. கொன்னுட்டு நம்ம மோகன்லால் கபூக்கா அப்படிங்கிற ஒரு கேங்கோட லீடருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அந்த கேங்கோட சரக்கு தான் இங்க வந்தது. நான் மறுபடியும் சொல்றேன். இதுக்கப்புறம் நீ இத செஞ்ச அப்படின்னு சொன்னோம்னா, உன் கிளாஸ்ல இருக்க புல்லட்டு உன் தலையில இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு கபுக்காவ மிரட்டினா, ஏன் கிளாஸ்ல புல்லட்டான்னு பார்த்தா, அவர் குடிச்சிட்டு இருக்க கிளாஸ்ல புல்லட் இருக்கு. இது எப்புட்றா இங்க வந்துச்சுன்னு அவர் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு லண்டன் இன்டர்போல் ஆஃபீஸரை கொன்னதுனால மொத்த லண்டன் சிஐஏ ஏஜென்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேஏ குரூப் நம்ம ஆப்ராம எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு கெரோலின்ட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. நம்ம கெரோலின் சொல்றாங்க, ராபர்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன நான் கொன்றுருக்கானா நான் சும்மா விட மாட்டேன். அங்க நம்மளுக்கு லண்டன் ஏஜென்ட்ல போரிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லாலுக்கு ஃப்ரெண்டு. அவர் இங்க ஃபோன் பண்ணி சொல்றாரு, "இப்படி உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு மொத்தமா டீமே தேடிக்கிட்டு இருக்கு. நீ வந்து எங்கேயாவது ஹைட் ஆகுறது தான் உனக்கு பெஸ்ட்டுன்னா, நீ அத பத்தி கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றாரு. நம்ம மோகன்லால் கபூக்காக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "நான் உன்னைய நேர்ல மீட் பண்ணணும். நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்றேன்னா." நம்ம கபூக்கா புத்திசாலித்தனமா சொல்றாரு, "அந்த இடம், பிளேஸ், டைம் எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ வரணும்." அப்படின்னு சொன்னோனே, "ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏன் முடிவு பண்ணுனா." அதே சமயத்துல நம்ம கிஷோர பார்க்கறதுக்கு கோவர்தன் போயிருக்காரு. அங்க நம்மளுக்கு கிஷோர் ஒரு பென்ட்ரைவ் குடுக்குறாரு. இதுவரைக்கும் நீ ஆன்லைன்ல நம்மளுக்கு டார்க் வெப்ல தேடி எடுக்கிற இமேஜஸ் கிடையாது. இது நம்மளுக்கு இந்தியன் சீக்ரெட் கிடையாது. வேர்ல்டு சீக்ரெட் இமேஜஸ். நீ இதுல ஒரு தடவ பார்த்தேன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு ஆட்டோ டெலீட் ஆயிடும். நீ இத யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுத்து விடுறாரு. அந்த இமேஜஸ் ஃபுல்லாவே நம்ம கோவர்தன் எடுத்து பார்த்தோம்னா, அதுல நம்மளுக்கு கேஏ குரூப்ஸோட இமேஜஸ், கபுக்காவோட இமேஜஸ் நெறைய இருக்கு. ஆனா அதுல கேஏ குரூப்போட ஹெட் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. அவரோட இமேஜ் மட்டும் எதுலயுமே கிடைக்கல. ஆனா கரெக்ட்டா அதுல ஒரே ஒரு இமேஜ்ல கை குடுக்குற மாரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அதுல இருக்க மோதிரத்த இவர் பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டாரு. இந்த மோதிரத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கேனேன்னு சொல்லிட்டு, வேவேமா பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம மோகன்லால எம்எல்ஏவா நம்ம பிகேஆர் நெடுப்பள்ளியில நிப்பாட்டியிருப்பாரு. அப்ப இவர் எடுத்த ஃபோட்டோவ எடுத்தா, அந்த கையில இருந்த மோதிரமும், நம்ம மோகன்லால் இருந்த கையில இருந்த மோதிரமும் ஒண்ணு அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. நம்ம கோவர்தன் ஐஏஎஃப் கட்சியில இருக்க ஒருத்தர போய் பார்க்குறாரு. எப்படியாவது நான் ஸ்டீஃபன் சார சந்திக்கணும்னா, "நீ எதுக்கு ஸ்டீஃபன் சார பார்க்கணும்? நானே பார்த்து 5 வருஷம் ஆச்சுன்னா." "இல்ல, எப்படியாவது நம்மளுக்கு அவர் இங்க வந்தா மட்டும் தான் நடக்க போற கொடுமை எல்லாத்தையும் நம்மளுக்கு தடுக்க முடியும். இல்லன்னா கேரளாவ மொத்தமாவே நம்மளுக்கு இப்ப இருக்க சிஎம் அழிச்சிருவான்." "சரி, ரைட். நீ சொல்றது சரிதான். ஆனா நான் அவர்ட்ட பேசுனது கிடையாது. ஆனா ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட நான் உனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். நீ போய் அவர பாருன்னு" சொன்னோம்னா, அங்க போய் பார்த்தோம்னா, அவர் வந்து ஸ்டீஃபனோட ஆளு. என்ன விஷயமான ஸ்டீஃபன பார்க்கணும்னு சொன்னா, விஷயத்த சொன்ன உடனேவே, "அப்படியா? ஓகேன்னு" சொல்லிட்டு பின்னாடி இருக்கவன்ட்ட கண்ண காட்டுனா, அவன் டக்குனு இவருக்கு இன்ஜெக்ஷன போட்டுறான். ஒய்யால 3 நாள், 4 நாள் மயக்கத்திலேயே வச்சு டிராவல் பண்றாய்ங்க. காரு, கடலு, கப்பலு, ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு, இங்க சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போயி நம்ம ஸ்டீஃபன சந்திக்கிறாரு. அங்க ஸ்டீஃபன் மாஸா வந்தோனே சொல்றாரு, "நீ எதுக்காக என்னைய பார்க்க வந்திருக்கேன்னு தெரியும் கோவர்தன். ஆனா உனக்கே தெரியாம உன்னைய நெறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் என்னைய பிடிக்கிறதுக்காக." அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா, அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு
நம்ம கார்த்திக்கிட்ட சிஎம் பேசிட்டு இருக்காரு. ஸ்டீஃபனை பத்தி நான் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்கலையா? உங்களால முடியாதுன்னு நீங்க அந்த தேர்ட் ரேட் ஹேக்கர் கோவர்தன் அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டா, சார் எங்களால ரீச் பண்ண முடியாத இடத்தெல்லாம் கோவர்தன் மாதிரி ஆட்கள் தான் சார் ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அவனை கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் ஸ்டீஃபனை பத்தி கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் சார். ஆனா நீங்க ஒரு சிஎம், அவன் சாதாரணமா ஒரு எம்எல்ஏவா இருந்தாலு அவனை இப்ப காணா போயிட்டான். ஆனா நீங்க எதுக்கு அவனை பார்த்து பயப்படுறீங்க? அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல சார். நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன்னா அப்பயே நீ புரிஞ்சுக்கணும். அவன் வெறும் எம்எல்ஏ மட்டும் கிடையாது. நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் அவனுக்கு இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எப்படியாவது அவனை பத்தி தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுன்றாரு. இங்க அதே மாதிரி கோவர்தன் ஸ்டீஃபன்ட்ட கேட்கிறாரு. நீங்க உண்மையிலே யாரு? நான் தெரிஞ்சுக்கணும்னா இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாத்தையும் நீ போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீ கிளம்பலாம். உனக்கு நான் ஒரு சில வேலைகள் மட்டும் கொடுக்குறேன். அதை மட்டும் நீ சரியா செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. இங்க லண்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட்டோட சேர்ந்த இன்னொரு அடியாள் இருந்தான் இல்லையா, அவனை தான் கொன்ன டெட் பாடியா நம்மளுக்கு ட்ரெயின்ல போட்டு வச்சிருப்பாரு. அவனோட சேர்த்து ஒரு பென்டிரைவ் இருக்கு. அந்த பென்டிரைவ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு கபுக்காவும் ஸ்டீஃபனும் எங்க மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற லொகேஷனோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம கெரோலினா அவங்க டீமோட அங்க போய் நிக்கிறாங்க. நம்ம போரிஸ் சொல்றாரு, நான் சொல்லாம நீ உள்ள போகக்கூடாது, என் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு. அங்க நம்மளுக்கு கார்ல வந்து மோகன்லால் இறங்குறாரு. இவங்க சுத்தி இருக்க எல்லா கேமரா மூலியமே ஒளிஞ்சிட்டு சைலண்டா நம்மளுக்கு போட்டோ எடுத்தோம்னா எதுலையுமே அவரோட ஃபேஸ் கிளியராகவே விழுகல. நம்ம கெரோலின் புலம்புறாங்க, ஆப்ராம் இந்த உலகத்துக்கு மூஞ்சிய காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் கரெக்டா உள்ள போகிறதுக்கு முன்னாடி வேணும்னே நின்று எல்லா கேமராக்கும் ஃபேஸ் தெரியற மாதிரி திரும்பி ஃபேஸை காட்டுறாரு. ஏன்னா இவருக்கு முதையே தெரியும் எல்லாரும் இங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு. நம்ம போரிஸ் மிரண்டு போறாரு, இவர் எதுக்காக இதை செஞ்சாருன்னு. அதே மாதிரி நம்ம கெரோலின் யோசிக்கிறாங்க, எதுக்காக வேணும்னே நின்று ஃபேஸை காமிச்சிட்டு போறாருன்னு பார்த்தோம்னா, நம்ம கெரோலின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் நான் உள்ள போகவா 2 கேங்கு ஒன்னா இருக்கு, நான் மொத்த கேங்கையும் முடிச்சிடுறேன்னா நீ உள்ள போகாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உள்ள நம்ம கபுக்காவும் ஆப்ராமும் பேசிக்கிறாங்க. அதாவது நம்ம மோகன்லாலும், நீ வந்து டைமண்ட்ஸ் எடுத்துக்கோ, நான் வந்து ட்ரக்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், இதுதான் நம்மளுக்குள்ள டீல்னா நம்மளுக்குள்ள என்னைக்குமே டீல் ஒத்தே வராது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கபுக்கா டென்ஷன் ஆகிட்ட சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே கண்ணை லோட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என் இடத்துல வந்து எனக்கு எதிராகவே பேசிட்டு நீங்க இருந்து உயிரோட போயிட முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது அங்க பயங்கரமா கன்ஃபயர் நடக்கிற சவுண்டு கேட்டா நம்ம கெரோலின் அதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நம்ம போரிஸ் கத்துறாரு, போகாதன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சது இங்கதான் கரெக்டா அவங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பயங்கரமான பாம் பிளாஸ்ட் ஆகி அந்த இடமே வெடிச்சு சிதறிடுது. நம்மளுக்கு இங்க டிவி நியூஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்த ஸ்டீஃபன் இறந்துட்டாரு, அங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நியூஸ்ல வருது. அதை பார்த்த உடனே பிரியா எல்லாருமே வருத்தப்பட்டா. நம்மளுக்கு இங்க டொவினோ சந்தோஷப்படுறாரு. அப்ப ரைட்டு, நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி நினைச்சவனும் அழிஞ்சிட்டான். லண்டன்ல கெரோலின்ட்ட நம்ம கேஏ குரூப்பை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, சைனால சென்ட்ரியாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள நீ ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டேன்னா கேஏவை நீ அழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஸ்டைலில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கெரோலின் இங்கே ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டு போரிஸ் அங்கே வராரு. நீ சீக்கிரமே குணமாய் திரும்பி வரணும், நீ நினைக்கிற மாதிரி ராபர்ட் நல்லவன் கிடையாது, அவன் வந்து நம்மளுக்கு கபுக்கா குரூப்போட ஆளு அப்படின்னு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னே நம்ம கெரோலின் அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம கேரளா நடுப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் பேசுறதுக்காக நம்ம பிரியாவை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஆனால் போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நீங்கள் எப்படியாவது போகணுமா, நம்ம பிகேஆர் சார் உருவானதுக்கு காரணமே அந்த நடுப்பள்ளி ஏரியா தான் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்குன்னு இருக்கிறது ஜான்வியும் ஜத்தினும் மட்டும்தான், ஆனால் எனக்கு ஜத்தினுக்கு எதிராகவே நான் செயல்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜத்தின் ராமதாஸ் நம்ம சிஎம் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, பிரியா இப்படி ஒரு கூட்டம் நம்மளுக்கு நடத்துறாங்க, அதுக்கு நீ போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ போகக்கூடாது, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொன்னா இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. சிஎம் சார், நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க, நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, நான் போகத்தான் செய்வேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜு மூலியமா நம்மளுக்கு அங்க பாபாக்கு போகுது. அவர் நம்மளுக்கு ஆட்களை செட் பண்ணி அந்த மீட்டிங்லேயே அவளை முடிச்சிருங்கடான்னு சொல்லிட்டு அங்கே ஆட்களை அனுப்பிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு நம்ம பிரியாவை போட்டு தள்ளதுக்காக விரட்டுறாங்க. அந்த ஊரில் போன பாட்டிலே நம்மளுக்கு ஸ்டீஃபனோட விசுவாசிகளை காமிச்சிருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு பிரியாவை காப்பாற்றி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம்னா அவங்க மொத்த பேர் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு பிரியாவையும் போட்டு தள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஸ்னைப்பரை வச்சு வரிசையாக ஒவ்வொருத்தவனையும் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு மின்னல் விழுந்து நெருப்பு பிடிச்சா அங்கே நம்ம மோகன்லால் அவரோட டீம் நிற்கிறத காமிக்கிறாங்க. அவர் அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் அங்கே என்னாச்சுன்னு சொல்லி காமிச்சோம்னா, அங்கே கபுக்கா குரூப்போட பேசிட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டாக கபுக்கா குரூப் கன்னை தூக்கும்ல,
கன்ன தூக்குனா ஆப்போசிட்ல இருக்க மோகன்லால் குரூப் யாருமே கன்ன தூக்காம அப்படியே கன்ன இறுக்கி பிடிச்சிட்டு நிப்பாங்க. நம்ம கபுக்கா யோசிப்பாரு, எதுக்கு இவங்க கன்ன திருப்பி கூட தூக்காம இருக்காங்கன்னு சொன்னோம்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வருது. யாரும் நின்ன இடத்த விட்டு அசையவே அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டுட்டு அவங்க அசையாம நின்னோம்னா, கபுக்கா கேங்க சுத்தி இருக்க எல்லாரையும் கட்ட 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 கடன்னு கன் ஷாட் பண்ணி போட்டு தள்ளுறாய்ங்க. மீதி இருக்கிறது நம்ம கபுக்கா மட்டும் தான். அங்க நம்மளுக்கு அந்த இடத்த பில்டிங்ல இருந்து சல்லு சல்லு சல்லுன்னு உள்ளுக்குள்ள குதிச்சா, அங்க இறங்குறது நம்ம பிருத்திவிராஜும் அவரோட டீமும். அங்க கபுக்காவையும் போட்டு தள்ளிட்டு, அந்த இடத்துல பாம்ப செட் பண்ணிட்டு, அவங்க அண்டர் கிரவுண்ட்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட்டா நம்ம மிலிட்டரி கேங் உள்ள வந்த உடனே அந்த பாம் பிளாஸ்ட் ஆகுறத காமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க அங்கருந்து எஸ்கேப் ஆயி இங்க வந்துட்டாங்க. நம்ம ஸ்டீஃபன் பிரியாட்ட சொல்றாரு, நாளைக்கு நீ பிகேஆரோட சேர்ல உட்காரும்போது உன் டேபிள்ல 2 ஃபைல்ஸ் இருக்கும். அடுத்து நீ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேசணுங்கிற எல்லாமே அதுல இருக்கு. இனி நீ நீயா இருக்கக்கூடாது. பிகேஆரோட பொண்ணா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க போன மாரியே பார்த்தீங்கன்னா, அங்க 2 ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல பார்த்து என்னென்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இல்லாம அன்அஃபிஷியலா எல்லார்ட்டயுமே லீவ் சொல்லிட்டு, நம்ம பாபாவ பார்க்கறதுக்காக ராஜுவோட போறாங்க. இப்ப என்ன நம்மளுக்கு பிளான்னு கேட்டா, சார் நம்மளுக்கு பாபா சார பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிற எல்லாமே, எவ்வளோ ஃபண்ட் வேணுங்கிற எல்லாமே அவர் தான் அலோகேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! கட்சி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. நம்ம ஸ்டீஃபன் சொன்ன மாரியே சொல்றாங்க. நான் இந்த கட்சியில ஜாயின் பண்றேன்னா, மெம்பரா ஜாயின் பண்ண வரல. இந்த கட்சிக்கு தலைவரா இருப்பேன். நான் தலைமை எடுத்து நான் மீட்டிங் போடுறேன்னா, கண்டிப்பாக என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க. அப்ப கட்சி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிகேஆர் ஹவுஸ்ல தான் நடக்கும். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர் மீடியா ஃபுல்லாவே இந்த நியூஸ் பரவுது. இவங்க மீட்டிங் வரும்போதே எப்பயுமே இல்லாம கட்சி கொடியவே சாரி மாரி மாத்திட்டு நம்ம ஸ்டீஃபனோட கார்ல தான் இறங்குறாங்க. அங்க மீட்டிங்ல பேச ஆரம்பிச்சோனவே சொல்றாங்க, நானும் உங்களுக்காக போராடுறதுக்கு வந்திருக்கேன். நான் இங்க உங்களுக்கு போராடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா இரும்பு கரம் கொண்டு என்னை அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க நம்மளுக்கு சிபிஐலேருந்து ஆள் வந்திருக்காங்க. என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, மேடம் உங்க மேல மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 கேஸ் இருக்குன்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னா, கட்சி ஆட்கள்லாம் குதிக்கிறாங்க. எதுவும் பண்ண வேணாம். எல்லாரும் விலகிருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது, இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு விலங்கு போடணும் தானேன்னா, ஆமா மேடம் இருந்தாலும் நீங்கன்னா பரவால்ல விலங்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வேணும்னே விலங்க மாட்டிட்டு, வெளிய எல்லாருக்கும் வணக்கம் சொன்னோம்னா, மொத்த மக்கள் கூட்டமும் இவங்களுக்கு ஆதரவா நம்மளுக்கு திசை திரும்பிருச்சு. நம்ம டொவினோ தாமஸ் இப்ப பாபாவோட ஊர்ல இருக்காரு. அங்கருந்து அவர கூட்டிட்டு போறதுக்காக நம்ம முன்னா வந்திருக்காரு. அங்க முன்னாவும் நம்ம டொவினோ தாமஸும் கார்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க போற வழியில காரை நம்மளுக்கு 2 பக்கமும் லாக் பண்ணிட்டு சுத்தி ஃபுல்லா கன் ஃபயரா நடக்குது. நம்ம கிஷோர் மட்டும் காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா, அங்க நம்ம சிஎம் தூக்கிட்டாங்க. யார்ரா நீங்க? என்ன யார்ரா கடத்துனது, செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு சிஎம் கேட்டுட்டு இருந்தா, நம்ம ஸ்டீஃபன் உள்ள வராரு. ஸ்டீஃபன் அண்ணா நீங்களான்னு கேட்டா, கட்சியோட கொள்கை இது எல்லாத்தையுமே மறந்துட்டு, நீங்க சாத்தானோட சேர்ந்து சாத்தானா மாறிட்டியான்னு சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் அப்ப உள்ள ஜெவின் கிடையாது. இப்ப 5 வருஷம் ஆட்சி பண்ணி சிஎம்மா இருக்கவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னா, என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு, அங்க நம்மளுக்கு பாபாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சா, பேசுறது யாருடா? சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா, நீ உடனே பிரியா பேர்ல போட்டிருக்க கேஸ் எல்லாத்தையுமே பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டு பிரியாவை உடனே வெளியே கொண்டு வரணும். நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். 2 பேரும் நேர்ல தீர்த்துக்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபோனை கட் பண்ணோம்னா, சையதுக்கு ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம சையது இவர்தான் சொல்லி நினைச்சோம்னா, நம்ம பிருத்திவிராஜ் தான் சையது. நம்ம சையது சின்ன வயசுல நடந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து உயிர் பிழைச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு டெரரிஸ்ட் குரூப் கூட்டிட்டு போய் ஹிந்துஸ்தானுக்கு எதிராக இருக்கணும்னு நிறையா சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையும் காப்பாற்றி அவங்களோட ஊருக்கு பத்திரமா அனுப்பி வச்சு எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ராம். சையது சின்ன வயசுல சொல்லியிருப்பாரு, உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டப்ப, எனக்கு நான் இப்படி நடந்துருச்சு, அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும்னா, இது இனிமே உன்னோட பழிவாங்கல் கிடையாது, என்னோடது, நீ கவலைப்படாத, அது கண்டிப்பா காலம் வரும்னு சொல்லியிருப்பாரு. இங்க சையதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் சொன்ன அந்த காலம் வந்துருச்சு, நீ உடனே இங்க கிளம்பி வாடா அப்படின்னு. இங்க நம்ம பாபா அவங்க அடியாட்களோட வந்தா, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, இந்த இடம் தானே அந்த மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நம்மளுக்கு உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாவ கொடூரமா அடிச்ச ரத்த கலரியா நிப்பாட்டி அவருக்கு பின்னாடி பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் முன்னா என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கிட்டக்க அவர் வந்தா, அப்படியே பாம்பு அடிச்சு பீஸ் பீஸா முன்னா சிதறி போயிடுறாரு. யார்ரா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மோகனால சையது வராங்க. பாபா கேங்ல இருக்க எல்லாரும் கன்னை தூக்கணும்னா கன்னை தூக்கணும், அம்புட்டு பெரிய ஸ்னைப்பர்ஸ் டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டாங்க.
மீதி கத்தியோட சண்டை போட வர எல்லாரையுமே நம்மளுக்கு 2 பேரும் சர்ற மாதிரி அடிச்சு வீசணும்னா லாஸ்டா நம்ம பாபாவையும் அடிச்சு கொன்னுட்டு கண்ணாலேயே ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு நம்ம சையது. இங்க நம்மளுக்கு பாபாவை காணும்னு சொல்லிப்பட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கட்சி கூட்டம் எல்லாமே கொந்தளிச்சுட்டு பாபா கிடைக்கலன்னா இந்த நாடே நாடா இருக்காது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தா நம்ம கிஷோர் டேய் எப்படியாவது கண்டுபிடிக்கிறா செய்யறா, நான் உடனே இந்த நாட்டை விட்டே போகணும் செய்யணும், எனக்கு டிக்கெட்டை ரெடி பண்ணுங்கடான்னு ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டீஃபனோட ஆள் வந்து அங்கேயே டப்புன்னு கிஷோரையும் போட்டு தள்ளிட்டு அந்த போட்டோவை அங்கே அனுப்பிடுறாங்க. அந்த 2ஐயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே சிஎம்கிட்ட காட்டுறாரு ஸ்டீஃபனு. உன்னை சுற்றி இருக்க எல்லா கலையும் எடுத்தாச்சு, நீ இங்கேருந்து கிளம்பி போகலாம். வெளியே வந்து பார்த்தா மிரண்டு போயிடுறாரு. நடு கடல்ல ஒரு ஏரியாவில் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அங்கே ஹெலிகாப்டரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் சொல்றாரு, உனக்கு இருக்கிறது 2 பாதை. ஒன்று பிரியா பின்னாடி இருந்து கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து நீ வேலை பார்த்து அவளை நல்லபடியாக வளர வைக்கிறது, இல்லையா சைத்தான்களோட சேர்ந்துட்டு நீ பின்னாடி வேற வழியில போய் அழிஞ்சு போறது. எது வேணும் நீ தான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஹெலிகாப்டர்ல ஏற்றி அனுப்பி போட்டோம்னா நம்ம ஸ்டீஃபனுக்கு ஃபோன் வருது போரிஸ்ட இருந்து. சொல்லு போரிஸ் அப்படின்னா பேசுறது போரிஸ் இல்லை அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லி மிரட்டிட்டு இருந்த அந்த சைனா கேங்கோட ஹெட் பேசுகிறான். அந்த ராபர்ட் எனக்கு ஸ்பையா இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தான், நீ அவனை போட்டு தள்ளிட்ட, ஸ்பைக்கு ஸ்பை ஈக்குவல் ஆயிடுச்சு, இப்போ இவன் காலின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போரிஸை போட்டு தள்ளிடுறாரு. இதோட நிற்காது, அடுத்து சாக போகிறது உன்னோட தம்பின்னு சொன்னோம்னா அவர் மிரண்டு போய் டக்குல பிருத்திவிராஜை திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் அப்படியே வெடிச்சு செதறுது. இப்போ பேசு, நான் பேசிட்டு இருக்கிறது சரியான ஆள் தானா, உன் பேரை சொல்லுன்னு அந்த சைனாக்காரன் கேட்டா ஆப்ராம் தான் பேசுறேன் அப்படின்றாரு. அடுத்து அந்த சைனாக்காரன் அவங்க ஆள்கிட்ட சொல்றான், இவன் யாரு என்ன, இவன் வரலாறு என்னன்னு நான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இவனை பத்தி ஃபுல்லா விசாரிங்க, இவன் பிறந்ததுலேருந்து இவன் எங்க இருந்தா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மும்பை அப்படின்னு சொல்லி மட்டும் காமிச்சோம்னா நம்ம கேஜிஎஃப்ல இருக்க மாதிரி சின்ன பையன் மாதிரி காட்டுறாங்க. அடுத்து யங் ஸ்டேஜில் இருந்தோம்னா அங்கே ஒருத்தனை கழுத்தில் கத்தியோட நின்றுட்டு இருக்காரு. எதுக்கு ஒரு பெரிய கேங்கே வந்தா, ஏன்டா எங்கள் ஏரியாவில் வந்து ராவுதரோட ஆளையை கொன்னுட்டு நீ தப்பிச்சிட முடியும்னு நினச்சியானா அவனை சரக்குன்னு கழுத்தை அறுத்து போட்டா நம்மளுக்கு சர மாதிரி அந்த ஆளுக்க வராங்க. அம்புட்டு பெரிய வெட்டி போட்டுட்டு இன்னும் எத்தனை பேரா இருக்கீங்க வாங்கடா அப்படிங்கிறதோட நம்மளுக்கு லூசிஃபர் பார்ட் 3 அப்படின்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நண்பா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.